மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கும் என் வணக்கம். என் பெயர் s.Loganathan, 10ஆம் வகுப்பு H பிரிவு. நான் உங்களிடம் பேச இருக்கும் தலைப்பு தமிழரின் பெருமை சொல்லும் நடனக்கலைகள். கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தருபவன. ஆடல், பாடல், இசை, நடிப்பு, ஒப்பனை வழியாக மக்களை மகிழ்வுவிடச் செய்வன. நுட்பமான உணர்வுகளால் நம்மை மகிழ்வுவிடச் செய்வன எவை? அவைதாம் நம் தமிழரின் பெருமை சொல்லும் நடனக்கலைகள். தமிழ் பாரம்பரியத்தை சொல்லும் போது நமக்கு முதலில் தோன்றுவது தமிழ். நமது கலை கலாச்சாரத்தை எத்தனை விதமாக சொன்னாலும் நடனத்தின் மூலமாக சொல்லும் போது தமிழுக்கான அழகு மேலும் அதிகரிக்கிறது. அப்படிப்பட்ட தமிழரின் பாரம்பரிய நடனங்களை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நாம் முன்னோர்கள் சொல்லும் வழியில் நமது கலை கலாச்சாரத்தை நன்கு அறிந்து கொள்வோம். நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இதனை எடுத்துரைப்போம். தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களை பற்றி பேசினால் நமக்கு முதலில் தோன்றுவது கரகாட்டம் தான். அம்மனை பல நாட்கள் மனதில் நிலைத்துக் கொண்டு விரதம் இருந்து ஆடும் ஆட்டத்தின் பெயர் கரகாட்டம். இதில் பெரும்பாலும் கோயில்களில் இதனை சக்தி கரகாட்டம் என்று கூறுவர். மக்களை மகிழ்விக்கும் வகையில் ஆடப்படும் நடனத்திற்கு ஆட்டக்கரகம் என்று பெயர். தற்போது இந்த நடனக்கலைகள் உடல் பயிற்சி நிலையங்களில் கற்றுத்தரப்படுகிறது. கும்மி ஆட்டம். நகரத்தில் வசிக்கும் பலருக்கும் இந்நடனக்கலை பற்றி நன்கு தெரியாமல் இருக்கலாம். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் திருவிழா நாட்களில் பல பெண்கள் வட்டமாக சேர்ந்து கொண்டு இறைவனை வேண்டி பாடுவதுதான் கும்மி ஆட்டம். நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டம் மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் ஆடப்படும் நடனமாகும். ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டத்தினை தற்போது பெண்களும் ஆடத் தொடங்கிவிட்டனர். இரு கைகளிலும் கைக்குட்டைகளை வைத்து சுழன்றபடி ஆடுவதுதான் இதன் சிறப்பு அம்சமாகும். தப்பாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய நடனமாகும். இது தென் மாவட்டங்களில் பறை என்றும் அழைக்கப்படுகிறது. விலங்குகளின் தோள்களை வேட்டையாடி அதில் மிஞ்சும் தோள்களை வைத்து இப்பறை கருவி உருவாக்கப்படுகிறது. இதன் கலை அந்த இசைக்கு ஏற்றவாறு ஆடி மகிழ வைக்கும் ஒரு நடனமாகும். பொய்க்கால் குதிரை ஆட்டம் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் ஆடப்படும் ஒரு நடனமாகும். இது கிராமப்புறங்களில் ஐயனாரை வேண்டி பொய்யான குதிரை கூட்டை சுமந்து கொண்டு ஆடப்படும் ஒரு அற்புத நடனமாகும். இது கேரளத்தில் குதிரைகளி என்றும் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படுகிறது. புலியாட்டம் பிரபலமான நடிகர்கள் முதல் இன்றைய புதுமுக நடிகர்கள் வரை அனைத்து முன்னணி திரை உலகினரும் ஆடிய ஆட்டம் என்றால் அது புலியாட்டம் தான். இது கேரளா, கர்நாடகா முதலிய மாநிலங்களில் முதல் பரிசு பெற்ற கலையாகும். மயிலாட்டம் மயில் தோகைகளை சேகரித்து ஆடையுடன் வடிவமைக்கப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு ஆடப்படும் ஒரு நடனமாகும். இது முருகனின் வரலாற்றை கூறும் விதமாகவும் அமைக்கப்படும் என்பது முன்னோர்களின் கருத்தாகும். அதனால்தான் முருகன் மயிலை வாகனமாக வைத்துள்ளார் என்பது முன்னோர்களின் கருத்தாகும். இது பல நடனங்களைப் போல் அழியும் அபாயத்தில் உள்ளது.